ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே சண்டே நடந்தது தான். இன்றைக்கி சர்ச்சுக்கு போகல, ஏன்னா எங்களுக்கு எங்கே சர்ச் இருக்குன்னே தெரில இந்த ஊரில். அதனால் நாங்கள் இன்றைக்கி போகலை. சரி, ஓகே, நம்ம காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டேன். தம்பி இருக்கான்னு சொல்லிட்டு பெரிய செடியில் சாப்பாடு செஞ்சேன். மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போயிட்டாங்க. அதோட சரி, மீன் வாங்கிட்டு வரதுக்கு நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருவோம், கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வந்தோடனே மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி, மீன் வாங்கிட்டு வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் இடையிலேயே இது வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க, பஜ்ஜி போண்டா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி, அதை சாப்பிட்டுட்டு அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு செய்ய ஆரம்பித்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க மீன் குழம்பு. ஏன்னா நான் வைக்கிறதுல மீன் குழம்பு வந்து சூப்பர் சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் நான் மீன் குழம்பு வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி எங்கேயுமே வெளில போகலை, ஏன்னா நாங்கள் சர்ச்சுக்கு போகிற மாதிரி இருக்கோம். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால சர்ச் எங்கே இருக்குன்னு தெரில. மன்னிவாக்கம் எங்கேயாவது சர்ச் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா. ஏன்னா எங்களுக்கு தெரில எங்கே இருக்குது சர்ச், இனிமேல் தான் தேடி பார்க்கணும். ஒரு வழியாக மீன் குழம்பு செஞ்சு சாப்பாடு செஞ்சுட்டு மீனும் பொரித்தேன். வஞ்சரம் மீன் வாங்கிட்டு வந்தாங்க, அது செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட். அப்புறம் பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அவளுக்கு குடிமி போட்டுவிட்டு அவள் துவைத்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.